மகர ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புலிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள், அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை 2025 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் சனி பகவான். ஒரு ராசியை கடக்கிறதுக்கு சனி 2.5 வருஷம் ஆகும். சந்திரன் பார்த்தீங்கன்னா 2.5 நாள்லேயே கடந்துருவார். அதனால தான் ஒரு ராசியை 2.5 வருஷம் கிடக்கும் பொழுது நின்று நிதானித்து நிலைச்சி நல்ல பலனோ தீய பலனோ அப்படி ஒரு ஸ்டாண்டர்டாக தரக்கூடியவர் சனி. இப்போ இந்த கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால மகர ராசிக்காரர்களுக்கு, இந்த மீன ராசியில் 2.5 வருஷம் சஞ்சரிக்க போகிறார் இல்லையா, இதால் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன, எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், அதே போல் பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் சனிங்கிற கிரகம் முக்கியமான கிரகம். அதாவது ஏன் அப்படின்னா, அதாவது ஆயுள் கிரகம் சனி, ஆயுள் காரகன் சனி. சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. ஆயுள் இருந்தால் தான் அனைத்து பலன்களும் சொல்லப்பட முடியும். ஆக ஒருவருடைய ஜாதகத்தில் சனி தான் ஆயுள் கிரகம். ஒருவருக்கு அற்ப ஆயுளா, மத்தியம் ஆயுளா, தீர்க்க ஆயுளா, இந்த ஆயுளை சொல்லக்கூடிய கிரகம் சனி. அதே போல் பார்த்தீங்கன்னா சனி தான் கர்மகாரகன். கர்மானா என்ன, செயல். அதாவது நல்ல செயலோ கெட்ட செயலோ அந்த செயலுக்கு ஏற்றவாறு பலனை கொடுப்பவர் சனி. அதே போல் பார்த்தீங்கன்னா ஜீவனகாரகன். எல்லாரும் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு, தொழில்காரகன். ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு தான் ஜீவனம் நடத்தி ஆகணும் இல்லையா. அப்போ அந்த தொழில் வந்து சிறப்பாக இருக்குமா, தொழிலில் நல்ல வேலையால் அமைவாங்களா, தொழில் இவங்களுக்கு லாபகரமாக இருக்குமா, நஷ்டகரமாக இருக்குமா, இது எல்லாமே சொல்லக்கூடிய கிரகம் சனி தான். இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, சனி தசை, இந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஆணவம், அகங்காரம், திமிரெல்லாம் அழித்து பக்குவப்படுத்தக்கூடியவர் சனி. இப்போ இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவர் சனி. சனி உங்கள் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சனி. கடந்த 7.5 வருஷமாக 7.5 நாட்டு சனி. ராசிநாதன் அப்படின்னா ராசியை சும்மா விட்டுருவாரோ அப்படிலாம் கிடையாது. அதாவது நீதிமான் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டார். எப்படின்னா, பாரபட்சம் இல்லாமல் எல்லா ராசிக்கும் எப்படி பலனை கொடுத்தாரோ அதுபோல தான் 7.5 நாட்டு சனியோடைய பலன்களை மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கொடுத்தார். பாரபட்சம், தன்னுடைய ராசி அப்படிலாம் இல்லை, பாரபட்சம் இல்லாமல் அடி விழுந்தது. அப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 7.5 வருஷமாக 7.5 நாட்டு சனி. எவ்வளோ பெரிய யோக தசை இருந்தாலும் அதோடைய பலன் அனுபவிக்க முடியல. அதே போல் பார்த்திங்கன்னா கடனை ஏற்படுத்தி, கவலை ஏற்படுத்தி, துக்கத்தை ஏற்படுத்தி, வியாதி, ஆரோக்கிய குறைபாட்டை ஏற்படுத்தி, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இந்த மாதிரியான ஏற்படுத்தி, தொழிலில் சரிவுகளையும் நஷ்டங்களையும் ஏற்படுத்தி, வேலை இல்லாமல் ஆக்கினது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 7.5 ஆண்டுகளாக இதெல்லாம் செஞ்சு பக்குவப்படுத்தி யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, அதே மாதிரி வேண்டியவர்களெல்லாம் விலகி நிற்க வச்சு, அதே மாதிரி பண பிரச்சனைகளை ஏற்படுத்தி, இந்த மாதிரியான அனைத்து விதமான குடும்ப தகராறிலிருந்து அனைத்து விதமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி பக்குவப்படுத்தியிருப்பார் 7.5 வருஷமாக. இப்போ இந்த 7.5 நாட்டு சனி, அதாவது உங்கள் ராசிநாதன் வாக்கு, தனம், குடும்பம், வருமான ஸ்தானத்துக்கு அதிபதி. இந்த அப்போ 3ஆம் இடத்துல போய் சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடங்கிறது என்ன, இளைய சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். ஆக இந்த ராசிநாதன் 2ஆம் இடத்து அதிபதி, வாக்குத்தனம், குடும்ப வருமானத்துக்கு அதிபதி 3ல் சஞ்சரிக்கிறார். 7.5 சனி முடியுது. பொதுவாக 7.5 சனி இன்னும் திருப்பி வரணும்னா 30 வருஷம் ஆகும். ஏன்னா 12 ராசியை கடக்கிறதுக்கு, காலச்சக்கரத்துடைய 12 ராசியை கடக்கிறதுக்கு சனி 30 வருஷம் எடுத்துக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 7.5 சனியால் பாதிப்பு இல்லை. பொதுவாக இந்த சனி பெயர்ச்சிங்கிறது கடகராசி, அதே போல் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு தான் ரிலீஃப். கடகராசிக்கு அஷ்டம சனி ரிலீஃப்னா மகர ராசிக்கு 7.5 சனியே ரிலீஃப் ஆகுது. அப்போ மகர ராசிக்கு தான் இந்த சனி பயிற்சி நம்பர் 1ஆன சனி பயிற்சி. அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் சனி 3ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறாருன்னா, 3ஆம் இடங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு முயற்சியே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. அதாவது எந்த தடைகளும் இன்ன வரையும் 7.5 சனியிலே எதுக்கு எடுத்தாலும் தடை, தாமதம், இழுபறி தான். இனி மேற்பட்டு எந்த தடையும் இல்லாமல் அனைத்து காரியங்களும் எடுத்த முதல் முயற்சியிலேயே வெற்றி தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறும். அதே போல் பார்த்திங்கன்னா ராசிநாதன் 3ல் இருக்கார் அப்படிங்கும் பொழுது இளைய சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. அதேமாதிரி இது வரைக்கும் முடங்கி கிடந்த தொழிலெல்லாம் வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு. புதிய ஒப்பந்தம், கையெழுத்து, அதே போல் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டுன்னா ஒப்பந்தம், இந்த மாதிரி ஏதாவது ஒப்பந்தம், தொழில் சம்பந்தமான ஒப்பந்தம், நிறைய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இன்ன வரைக்கும் சனியோட இருளில் இருந்தது இல்லையா. எப்போவுமே பார்த்திங்கன்னா
சனி ஒரு ராசியில் இருக்காருன்னா முன்னாடி ராசியும் பாதிப்பார், பின்னாடி ராசியும் பாதிப்பார். அது சனிக்கு மட்டும் அப்படிதான். தான் இருக்கிற ராசியை விட மற்ற கிரகங்கள்லாம் தான் இருக்கிற ராசிக்கு மட்டும்தான் பலன். ஆனால் சனி மட்டும் ஒரு ராசியில் இருக்காருன்னா முன்னாடி ராசியும் பாதிப்பார், பின்னாடி ராசியும் பாதிப்பார். அப்போ 7.5 ஆண்டுகளாக இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்து இனி முன்னேற்ற பாதை. 3ஆம் இடங்கிறது முன்னேற்றம், கீர்த்தி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு. முன்னேற்ற பாதையில் உபஜெயஸ்தானம். பொதுவாக பாப கிரகங்கள் வந்து 3, 6, 10 10, 11 உபஜய ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது வெற்றியை தரக்கூடிய அமைப்பாக, நல்லதை தரக்கூடிய அமைப்பாக, யோகத்தை தரக்கூடிய அமைப்பாக, எடுத்த காரியத்தில் ஜெயத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி இந்த 2.5 வருஷம் மீன ராசியில் சஞ்சரிப்பது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பாகவும், புகழை தரக்கூடிய அமைப்பாகவும், அதே போல் பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பாகவும், எடுத்த காரியம் அனைத்தும் எடுத்த முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த 2.5 வருஷம் 3ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கும் பொழுது. 2ஆம் இடத்து அதிபதி 3ல் சஞ்சரிக்கும் பொழுது குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு, இன்ன வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் முடங்கி கிடந்த அமைப்பெல்லாம் கொடுத்த கடன் திருப்பி வரக்கூடிய அமைப்பு, கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு, கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல அமைப்புகள் ஏற்படும். குடும்பத்திலே வருமானம், இன்ன வரைக்கும் வருமானமே இல்லாதவங்களுக்கெல்லாம் வருமானம் சம்பந்தமான அனைத்து வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ சனி 3ஆம் இடத்துல மகர ராசிக்காரருக்கு 2 வருஷம் சஞ்சரிக்கிறது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான நன்மைகளையும், சுபகாரியங்கள் ஏதாவது பாக்கி இருந்தால் அனைத்தும் திருமணம், குழந்தை அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா சனி ஒரு இடத்துல இருந்து 3 விதமான பார்வை பார்ப்பார். 3, 7, 10ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போ மீன ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 3வது பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடங்கிறது என்ன? புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், இதாக பூர்வீக சம்பந்தமான பதவி, விளையாட்டெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்போ இந்த ஏற்கனவே அங்கே குரு இருக்கார் 5ல். அப்போ சனி அங்கே பார்க்குறாரு. அப்படின்னா இன்ன வரை சிந்தனை, செயல்திறன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே முடங்கி இருக்கும். இருட்டில் குண்டூசி தேடின மாதிரி அப்படியே முடங்கி இருக்கும். இனி மேற்பட்டு சிந்தனை, செயல்திறன்லாம் அற்புதமாக செயல்பட ஆரம்பிக்கும். புதிய பதவி, பொறுப்பெல்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏற்கனவே இருந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பாக, சாதகமாக வரக்கூடிய அமைப்பாக, நல்ல அமைப்பாகவே இருக்கும். குழந்தை பேரு, திருமணம், காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அனைத்து விதமான சுப பலன்களும் நடக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை சனி 7வது பார்வையை பார்க்குறாரு. 9ஆம் இடம் என்பது என்ன? தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். இப்போ 9ஆம் இடத்தை அங்கே ஏற்கனவே கேது இருக்கார், சித்திரை மாதம் வரைக்கும் இருப்பார். அப்போ 9ஆம் இடத்தை 7வது பார்வையை பார்க்கும்போது பாக்கியங்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து நன்மை நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவரை பக்குவப்படுத்தணும் இல்லையா? அந்த பக்குவப்படுத்துகிற வேலை முடிஞ்சிருச்சு. இனி அதிர்ஷ்டம், நன்மை நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இப்போ பாக்கியங்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு, தொலைதூர பயணம், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, நல்ல வேலை, நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைக்க வச்சு கம்மியாக சம்பளம் கொடுத்துருப்பார் சனி. இனி மேற்பட்டு நல்ல வேலை, நல்ல சம்பளம், கல்விக்கேற்ற நம்ம படித்த திறமைக்கேற்ற வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள் ஏற்படும். அதே போல் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்துவதனால் போதும். அதே போல் பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் உயர்கல்வி, அந்த ஹையர் எஜுகேஷன், கல்வியில் தடைப்பட்டு இருந்தவங்க, கல்வி சம்பந்தமாக விடுபட்டு இருந்தவங்கலாம் அந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய அமைப்பு, அந்த தொடர்ந்து அந்த கல்வியை கற்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை சனி 10வது பார்வையாக பார்க்க போகிறார். 12ஆம் இடங்கிறது என்ன? மறைவு ஸ்தானம். அதாவது பார்த்திங்கன்னா அயன, சயன, போகஸ்தானம், விரயஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். வீடு கட்டக்கூடிய அமைப்பு, உடலுடைய ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடங்கிறது நீண்ட நாளாக நம்ம ஹாஸ்பிட்டலில் பெட்டில் படுத்துக்கக்கூடிய இடம். அப்போ நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அமைப்பு. ஏன்னா 7.5 சனியில் ஆரோக்கியம் குறைபட்டிருக்கும். இனி மேற்பட்டு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்துக்காக நிறைய தடவை அலைஞ்சி திரிஞ்சு ஒரு எடுத்த காரியம் எடுத்தபடியே நடக்காமல் இருந்திருக்கும் இன்ன வரை. இனி மேற்பட்டு அலைச்சல் குறையும். எடுத்த ஒரு ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு 2வது அட்டம்ப்ட்லேயே எல்லா காரியங்களும் சக்ஸஸ் ஆகும். அப்போ அலைச்சல் திருச்சல் குறைஞ்சி ஒரு கம்ஃபர்டபுளான சூழ்நிலைக்கு கொண்டு வரும் இந்த சனி பெயர்ச்சி மகர ராசியை பொறுத்த வரைக்குமே. அதே போல் ஏற்றுமதி, இறக்குமதி தொழில்கள் எல்லாம் சிறப்படக்கூடிய அமைப்பு. அதே போல் கண் சம்பந்தமான பிரச்சனை இருந்தவங்களுக்கு எல்லாமே சரியாகக்கூடிய அமைப்பு. வீடு நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பு. அனைத்தும் ஒரு ரீகவரி, அதாவது அனைத்தும் ஒரு புதிய பரிமாணத்துக்கு வந்து நன்மையை, புதிய பாதையை நோக்கி, வெற்றி பாதையை நோக்கி, அதிர்ஷ்ட பாதையை நோக்கி மகர ராசிக்காரர்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய சனி பெயர்ச்சியாகவே இந்த மீனராசியில் 2.5 வருஷம் சஞ்சரிக்கக்கூடிய சனி மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.